ஹலோ சோல்ஜர்ஸ். பல படங்களை வந்து போடா வண்ணன்ட்டு உதான் சில இருந்திருப்போம். பட் சில ஆண்டுகள் கழித்து இந்த படம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேனே, இந்த படம் ஓடாம போயிருச்சு அப்படின்ட்டு நம்மள பல பேர் வந்து ஒப்பாதிச்சுட்டு இருப்போம். அந்த பாத்தீங்க அப்படின்னா பற்பல படங்கள் இருக்கிறது. அந்த படம்லாம் ஏன் ஓடாம போயிருச்சு, இந்த படம் ஓடிக்க வேண்டியது தானே, ஏன் ஓடல அப்படின்ட்டு இந்த தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும்லாம் ஏன் ஒப்பாதி வைக்கிறாங்க, இந்த ஏன் நடக்குது அப்படின்றத பத்தி கண்டிப்பா தெளிவா பார்க்க போறோம். நீங்களும் வந்து எந்த படம் வந்து ஓடி நல்லா இருந்திருக்கும், இந்த படம் ஓடாம போயிருச்சு ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க பாஸ். அதெல்லாம் அநாகரிகம் பாஸ், ஹீட்டு இது அநாகரிகம் பாஸ். அதான் படம் பேரு. வீடியோ பார்த்துமே லைக் பண்ணீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராம்ல மெய்யழகன் படத்தை மிஸ் பண்ணிட்டேன், மெய்யழகன் எப்படிப்பட்ட படம் தெரியுமா, அதுல வந்து பாட்டு எப்படி இருக்கு தெரியுமா, அந்த பாட்டு அண்டர்ரேட்டட், அந்த படம் அண்டர்ரேட்டட் பல பேர் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. எதே கடகாட்டக்காரன் படத்துல வந்த பாட்டு அண்டர்ரேட்டட். என்னத்தான் அது இன்னித்தான் பாஸ் பாடாதீங்க, ஈரோஜா பாட்டு காப்பிரைஸ் கேட்பாரு, காசு வீரன் பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் செப்டம்பரில் 27 இருந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா திடலில் ஓடும்போது பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க படம் மொக்கைங்க, படம் பேச்சுக்கிட்டே இருக்காங்க, வளவலன்னு பேசுறாங்க, சீரியல் மாதிரி போகுதுங்க, சென்டி வச்சு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து படத்தை நக்கல் பண்ணிட்டு இருந்தானுங்க. நக்கல் பண்ணிருக்கேன் நீ. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ஓடிடில வந்துச்சு. ஓடிடில வந்ததுக்கப்புறம் இந்த படம் இப்படிப்பட்ட படம் தெரியுமா, இப்படிப்பட்ட காவியம் தெரியுமா, இப்படி ஓடிக்கப்பட வேண்டிய தெரியுமா, படத்தையும் 2 மணி நேரம் எடுத்தீங்க, ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்கலாம்ல அப்படின்ட்டு பல பேர் கண்ணின் மல்க வந்து ஸ்டோரி வச்சுட்டு இருக்காங்க, மீன் போட்டிருக்கானுங்க. என்னன்னா படம் வேற மாதிரி இருக்கிறா இது. ஆக்சுவலி அதில் நானும் ஒருத்தன் உண்மையிலே அந்த படம் பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே படத்தை தேடல மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். கடைசியில வந்து கார்த்தி கதவை திறந்துக்கிட்டு அத்தான் அப்படின்னு வரும்போதுலாம் சரி இன்னும் சீன் வச்சிடலாமேடா ஏடா பிடிச்சிங்க அப்படின்ட்டு நான் படம் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டு வேண்டி பாத்துக்கிட்டு இருந்தேன், போஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. பட் என்ன பண்றது, படத்தை மிஸ்டேக். மனித உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு படம் தான் அந்த படம். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரணுங்க. இப்ப பார்த்தாலும் ஒரே லவ், ஒரே வெட்டு குத்து, மிஷின் கன்னு இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு படம் உசார பண்றதுக்கு 6 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான், இவனா ஒரே படம் உசார பண்ணிட்டு போயிடாருங்க. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு மனிதத்தையும் ஒரு உறவுகளையும் விட்டு போன உறவுகளையும் அழகா சொல்லியிருப்பேன், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே இந்த படம் ஓடாததுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல கதை கண்டென்ட்லாம் கிடையாது. மெயின் காரணம் வந்து தலைவன் கார்த்தி தான். படம் நல்லா வந்தது காரணம் கார்த்தி தான், அதே படம் ஓடாத காரணம் தலைவன் தான். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். போனோமா ஆந்திரா பக்கம் போனோமா ப்ரமோஷன் பண்ணோமா மூட்டு வந்தோமா இல்லாம தேவன் அட்டு மேட்டரை இழுத்து அவன் பாலிடிக்ஸ் பண்றாங்க, அட்டு மேட்டர் இழுத்துட்டானுங்க. அந்த பாலிடிக்ஸ்ல தலைவன் ஊருகாயிட்டாரு. முதல்ல வந்து நம்மளதான் திட்டுறாங்களா வேற திட்டுறாங்களான்னு தெரியாம தலைவன் அர்ஜென்டா போய் காலை விழுந்தாரு. தட் மீன்ஸ் மன்னிப்பு கேட்டாரு. சாரி, அவர் மன்னிப்பு கேட்டது பத்தாம தம்பி நீ கேட்ட எப்படிப்பா அண்ணன் நானும் வரப்பான்ட்டு கூட போய் மன்னிப்பு கேட்டாரு நம்ம சூர்யா வேறு. ஆனா கடைசியில பார்த்தா நம்ம பவர் ஸ்டார் திட்டம் இவரே இல்லையா, பிரகாஷ் ராஜா. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா, நானா தான் ஓடிட்டனா. சம்பந்தமே தலைவர் தலையை கொடுத்து சிக்கிட்டாரு நம்ம தலைவர். என்ன காரணம்னா மன்னிப்பு கேட்டதுனால இங்க ஓடல, எல்லாம் வேண்ட பாலிட்டிக்ஸ் போட்டு படத்தை படுக்க வச்சுட்டாருங்க. மன்னிப்பு கேட்டோம் அங்க ஓடல, ஏன்னா அவனுங்க பார கண்டுது கிடையாது. நம்ம கார்த்தியை உசார் பண்ணிட்டு ஏதாவது மொக்க காமெடி பண்ணி 4 பேர் அடிச்சு பறக்க விட்டு கார் எல்லாம் பறந்து இருந்தா அங்க ஓடி இருந்திருக்க மேபி. அதெல்லாம் படாதனால அங்க ஓடல. Brother, it's not a joke, brother. ஆக்சுவலா நான் வந்து இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன வந்து தேவையில்லாம வந்து அதர் செட்லயும் ஓட வைக்கணும் அப்படின்னு நினைச்சது ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டில் ஓட வைப்போம், தமிழ்ல பெருசாக ப்ரமோஷன் பண்ணுவோம்னு பண்ணாம ஆந்திரா பக்கம் போயிட்டு அந்த ஆந்திரா ஆடியன்ஸ் எப்படி தெரியுமா தெரியலன்னு தெரியல, ஆடியன்ஸ் எப்படி வந்து விரும்பாங்க, கடவுள் அமெரிக்க தேவாரா அப்படிதான் விரும்பாங்க. அப்படி படத்தை விட்டு பண்ணனால அதை விட அங்கேயும் ஓடாம போயிருச்சு, பாலிடிக்ஸ் போல இங்கேயும் ஓடாம போயிருச்சு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஓடுறதுக்கு வெறும் கதை திரைக்கதை மட்டும் இல்லாம அந்த படம் தியேட்டர்ல வரதுனால அந்த டைம் வந்து கூட ரிலீஸ் ஆகிற படங்கள் ஒரு காரணம் இருக்கும், அந்த படத்துக்கு பண்ற ப்ரொமோஷனும் காரணமா இருக்கும், இல்ல அந்த டைம் இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டும் வந்து ஒரு காரணமா இருக்கும், இல்ல அப்படின்னா படம் அடிச்ச ஆக்டர் அவங்களோட முந்தைய படங்களும் ஒரு காரணமா இருக்கும். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. சரி அன்பை சிவம் எடுத்துக்கலாம். அன்பை சிவம் படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர்லாம் இருக்காது, அது வந்து ஒரு இதுவும் மனிதத்தை பேசுற ஒரு படம் தான் வந்து அன்பை சிவம். டைரக்டர் எடுத்துட்டா சுந்தரிசி. தலைவன் படம் எடுத்த படம் எல்லாமே காமெடி படம் தான். ஹீரோ பார்த்தா கமல் பார்த்தா காமெடி நடிப்பாரு, சம்டைம்ஸ் ஆக்ஷன் ஃபைட்லாம் எடுப்பாரு. இந்த படத்துல அதெல்லாம் இல்லாம
இல்லாம அழுகாட்சியா வந்து மனிதர் சொன்னதுனால பல பேருக்கு வந்து அந்த டைம் வந்து படம் பிடிக்காம போயிருச்சு. அவங்க எதிர்பார்த்து இல்லைங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த வந்து கண்டென்ட்னு பார்க்காம அவங்க எதிர்பார்த்து வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இதுவும் ஆனதுனாலதான் இந்த படம் இப்படி ஆயிடுச்சு. இதான் சொல்ல புலிப்படம் எடுத்துக்கலாம். வா ஸ்கேப்ல களா வெட்டாதீங்க எயிட்டர் உண்மைதாயா. உண்மையிலே புலிப்படம் பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கான ஒரு படம். உண்மையிலே குழந்தைங்க போட்டு காமிச்சுன்னா குழந்தைங்க பார்த்துட்டு போயிருங்க. பட் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்னா புலி வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். பாகுபலிக்கு நாங்க டஃப் கொடுக்குறோங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு விளம்பரம் தப்பா பண்ணாங்க. இதனால அந்த படத்துக்கு விளம்பரம் தப்பா போனால ஆடியன்ஸ் தேடி போனது ஒண்ணு, ஒட்டாங்க வச்சு அவுச்சி வச்சது ஒண்ணு. பிரியாணி சாப்பிட போனவங்க கிட்ட சக்கரை போன கையில கொடுத்தனால எல்லாம் காண்டே கிளம்பிட்டாங்க. ஏன் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் என்ன, வெளியே வந்து சிக்கன் பிரியாணி 5 ரூபாய்ன்னு போட்டு இன்னைக்கு ஒரு புட்டி சக்கரை போல வச்சு வெறுப்பா இருக்கும். பட் என்ன அப்படின்னா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தியேட்டர் மீடியம் வரும்பொழுது சில படங்களை வந்து சரி ஆதரிக்கிறது இல்லைன்றதுதான் வந்து ஒரு மெயின் குறைச்சட்டா இருக்கு. தான் சொல்லலாம் கடைசி விவசாய படம் சொல்லலாம். கடைசி விவசாய படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி காக்கா முட்டை எடுத்தவர். கடைசி விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமா வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. இவர் தான் அடிக்கிறாரு, நம்ம விஜய் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கதையின் நாயகன் மாதிரி இல்ல, வந்து இப்ப சைடு வராரு, ப்ரமோஷனுக்காக அந்த படம் பண்றாரு, நல்ல கண்ணு ஓன்றதுக்காக நடிக்கிறாரு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி சொன்னது எப்போ அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து பீக்ல இருந்த டாப்ல அப்பதான் வந்து படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பூஜைலாம் போட்டு இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா தலைவனே ஃபீல் அவுட் ஆயிட்டான். தலைவோட ஃபால் வந்து ஆயிடுச்சு. அது மாதிரி படம் பெருசா ஓடல, தொடர்ந்து படம் அடிச்சாரு அப்படின்னு ஃபால் வந்துச்சு. அந்த டைம் தான் ரிலீஸ் ஆயிருது. ஐ மீன் அப்படின்னா அந்த டைம் வந்து அவருக்கும் மவுஸ் இல்ல, இந்த கண்ணுக்கு மவுஸ் இல்லாம போயிருச்சு. கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. சரி சொல்லலாம் அந்த டைம் வந்து விவசாயிகள் வந்து காப்பாத்துறன்ற கண்டென்ட் ரொம்ப வந்து ஆளாளுக்கு அடிச்சு அதாவது அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் நம்ம விஜய் பாத்தீங்க அப்படின்னா காப்பே ரணசிங்கம், சங்கத்தமிழ் அந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஊர்காம தொட்டுக்கிட்டு சீன்லாம் வச்சு கிரிஞ்சு அடிச்சிட்டாங்க ரொம்ப. இது பத்தாக்குறைக்கு பூமின்னு ஒரு படம், இதுக்குடா அந்த படம் எடுத்தாக்கேன்ற மாதிரி பூமின்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை சாமிக்கு விட்டாங்க. அந்த படத்தோட எல்லாருமே காண்டாய் கிளம்பிட்டாங்க. இதுவே விவசாய பத்தி படம் எடுக்காதீங்கடா, விவசாய தகவல்படுத்தி இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்தா விவசாய காப்பாத்துறோம் அப்படின்ட்டு மக்கள்லாம் வந்து பெட்டிஷன் எழுதி கவர்மெண்ட் அனுப்புற அளவுக்கு வச்சு செஞ்ச படம் தான் வந்து பூமி. இந்த டைம்ல தான் இந்த படம் சேர்ந்தனால மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நல்ல படம், நல்ல கான்செப்ட், நல்ல கதை உள்ள படம் சிலா போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தாங்கன்னா மக்கள் அந்த மாதிரி போய் சேரல. மக்கள்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னா ஆல்ரெடியாக கூட விவசாய படம் வந்துருச்சு, அதுல ஒண்ணு இது மறுபடியும் அவன் பார்க்க அழுகுறது அப்படின்ட்டு தான் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த படத்தை வந்து சரியா கண்டுக்காம விட்டாங்க. ஐ மீன் பொதுமக்கள் கண்டுக்காம விட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் கடைசி விவசாயி வந்து நிறைய பேர் அந்த டைம் வந்து பார்க்கப்படல. பட் இந்த படம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க, இந்த படத்தை நான் பார்க்காம விட்டீங்க அப்படின்ட்டு பல பேர் வந்து காண்டை எழுத ஆரம்பிச்சாங்க. உண்மைதானே, ஒரு நல்ல கண்டென்ட் ஒருத்தர் பண்ணா ஓகே, நானும் பண்றேன்ட்டு ஆளாளுக்கு பண்ணா இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இது பேய் படத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, காமெடி படத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப பாலிடிக்ஸ் கையில் எடுத்திருக்கீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இதே வரிசை தான் விவசாய காப்பாத்துறீங்க, விவசாய முன்னேற்றங்கட்டு சீரியஸே போர் அடிச்சதுனாலதான் அந்த வரிசை தான் படம் வந்தனால பல பேர் வந்து தெரியாம போயிருச்சு. உண்மையா நல்ல படங்க, நல்லா இருக்க படம், என்ன பண்றது, யாரும் பார்க்க மாட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. இதே வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா 1001 புதுப்பேட்டையும் சொல்லலாம். 1001 சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். புதுப்பேட்டை வந்து ஆக்ஷன்னால வந்து பல பேருக்கும் பிடிக்கும், நல்லா இருக்கு. பட் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, நம்ம தனுஷ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ராவான கணக்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு. அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடி கலந்த ஆக்ஷன் படம் அப்படின்ட்டு ஒரு மசாலா படமா ஜனரஞ்சன் படமா அடிச்சிட்டு இருந்தார். பட் இந்த படம் ரொம்ப ஃபுல்லா ராவானால அந்த டைம் ஆடியன்ஸ் படம் பிடிக்காம போயிருச்சு. சரி ஓகே ப்ரோ, அது ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த படம் யாரும் பார்க்கல, படம் சரியா ஓடல, அதனால என்ன திரும்பி படம் எடுங்க மக்கள் பாட போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. பொதுவாக வந்து ஒரு வாக்கியம் இருக்கும் ஆங்கிலத்தில், ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டினைட். புனர்சி தப்பாதான் மன்னிச்சிங்க. அதாவது தாமதமா கிடைக்கும் நீதி என்பது ஒரு அநீதிக்கு சமம். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நீங்க தாமதமா கிடைக்கிற பாராட்டுமே. உண்மை படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த டைரக்டர் நல்ல பேர் கிடைச்சிருந்திருக்கும். அந்த டைரக்டர் இதே மாதிரி கண்டென்ட்ல ஒரு படம் எடுத்திருப்பாரு. நீங்க நல்ல படத்தெல்லாம் தூக்கி விட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கு வந்து அடுத்த படம் கிடைக்காது. ஒரு படம் எடுக்கிறாங்க, நல்ல படம் ஓடாம போயிருச்சு, ரிவ்யூ இருக்கட்டும், அடுத்தோட ஒரு ப்ரொடியூசர் வந்து தம்பி இந்த படம் எடுத்து கொடுப்பான்னு கூடுவாங்கன்னா கூட மாட்டாங்க. ஏன்னா ஆடியோ படம் நஷ்டம் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் கூடுவாங்க. ஆமா, அதே மாதிரி புதுசா வர டைரக்டர்ஸும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஹீரோஸும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, ஒரு எமோஷனல் கனெக்டா இருக்கிற மூவியை வந்து பண்ணணும்ட்டு விரும்ப மாட்டாங்க. ஒன்லி கமர்ஷியல்னே போயிடும். மக்கள் விரும்பாததுனால யாரும் எடுக்கவும் முன் வர மாட்டாங்க, நடிக்கவும் முன் வர மாட்டாங்க. எஸ், அதெல்லாம்
உண்மைதான், மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்கள்ன்றதை விட படம் வந்து வெற்றி பெறதுல கமர்ஷியல் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி கடைசி விவசாயி மேல ஒரு படம், மேக தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு படம் அவார்டுக்கு போகுது, அவார்டு ஜெயிக்குது, டாமினேட் ஆகுது, எல்லாம் ஓகே. பட் கமர்ஷியலா ஹிட் ஆகுதானா இல்ல. ஒரு படம் நல்லா இருக்கு, கண் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் பாக்குறாங்கன்னா ஆடியன்ஸ் அப்படி பாக்குறது இல்ல. ஒரு ஹீரோ அடிச்ச படமா ஹீரோக்காக பார்க்கலாம், டைரக்டர் கூட இப்பதான் டைரக்டருக்காக பாக்கலாம் வந்து படிச்ச ஆடியன்ஸ். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ நடிச்சிருக்காரா, ஹீரோ இருக்காரா, பிடிச்ச ஹீரோ இருக்காரா, அவருக்காக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வெறும் ஆக்டராக போய் பார்க்கறதுனால தான் வந்து ஒரு நல்ல கண் நோக்கி யாரும் போய் பார்க்கறது இல்லை அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. உண்மைதானே? அவர் பெரிய ஹீரோ அடிக்காரு, அவர் படத்தை நீங்க போயிட்டு கட்டோடிப்பீங்க, அந்த கட்டோடுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவீங்க. அந்த பாலை வந்து ஒரு கவ், அதாவது ஒரு மாடு கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் காலை கட்டி வாயை கட்டி அந்த பாலை நல்லா கறந்து ரோட்ல ஊத்துவீங்க. பட் ஒரு நல்ல படம் கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னா அது நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவீங்களா, இந்த படம் போய் பாருங்க அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தலைவர் ஓடி போயிருவீங்க. இது ஓடிடுவோம். இனிமே வந்து அப்ரிசியேஷன் வீடியோவும் போட ட்ரை பண்றேன். பார்க்க மாட்டோம் இல்ல அப்படி இல்ல, நான் வந்து நாட் எக்ஸெப்ஷனல். நீயும் அதே தான் பண்றோம். இல்ல நம்மளும் அதான் பண்றோம். சரி ஓகே, நம்மளும் அதான் பண்றோம். இல்ல கடைசி விவசாயி பாத்தியா? நான் பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு தெரியுமா, இன்ஸ்டாலாம் போட்டு தெரியுமா, என்னால் முடிந்த ஒரு விளம்பரம் பண்ணேன். எஸ், ஷவுட் அவுட், என்னால் முடிந்த ஷவுட் அவுட். இந்த மெய்யகன் பார்த்துட்டு கூட அப்படி ரைட்டே வந்து ஸ்டோரி போட்டேன், இப்போ நல்ல படம் மிஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஷவுட் அவுட்லாம் பண்ணேன். இப்போ என்ன பண்றது, வீடியோ படம் பார்க்க மாட்டேங்க, வீஸ் வராது, காசு வருது, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. இந்த விஷயத்த வந்து நான் சொல்லல, இந்த விஷயத்த வந்து நம்ம எச்சியாக சொல்லியிருந்திருப்பாரு. கடைசி விவசாயின்னு ஒரு படம் வருது, வாரிசு துணிவுன்னு ஒரு படம் வருது. ஒரு மணி ஷோவுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் போனீங்களோ அதே கூட்டம் கடைசி விவசாயிக்கும் போயிருந்ததுன்னா நாங்க சமரசம் பண்ணிக்க வேண்டிய அளவு வந்து உண்மைதான். ஒரு படம்லாம் ஓடிச்சு, கனவுலாம் ஓடிச்சு அப்படின்னா தான் இந்த கண்டென்ட்டை நம்பி, இந்த ஸ்டோரியை நம்பி ப்ரொடியூசர்ஸ் வந்து காசு படம் வருவாங்க, படம் படுக்கலாம், படம் போடலான்ட்டு வருவாங்க, படமும் வரும். இவ்வளோ ஓடலாம்னா யாரும் காசு போட மாட்டாங்க. ஏன்னா சினிமான்றது ஆர்ட் தான், பட் அதாவது எக்ஸ்பென்சிவான ஒரு ஆர்ட். அந்த எக்ஸ்பென்சிவ் யாரு கட்டுறது, அதுதான் பிரச்சனையே. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இது மட்டும் இல்லாமல் தாமதமாக கிடைக்கிற அப்ரிஷியேஷன் அப்படின்றது ஒரு கிரியேட்டருக்கு அந்த டைமுக்கு ஒரு சின்ன மன நிம்மதியை கொடுத்துருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும். இப்போ அப்ரிசியேஷன் தான் நேரம் 2-3 கூட முடிஞ்சிருக்கும், யாருக்கு தெரியும். இப்போ கோவம் தான் அதிகமாக வரும். ஏன்டா அன்னைக்கெல்லாம் இப்போ சும்மா இருந்துட்டு இப்போ சொல்றீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அப்படி ஒரு காண்டு தான் வந்து கிரியேட்டர்ஸுக்குமே வரும். இதை வந்து சுந்தரனா வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சம்டைம்ஸ் யார் எங்கே பார்த்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆஹா அன்பேசிவம் பிரமாதமாக இருக்குது சார், ஏன் அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் தான் வரும், சந்தோஷம் வராது. சுந்தரனா மட்டும் என்ன, நம்ம ஜி பிரகாஷ் வந்து இந்த 1001 படத்தை மியூசிக் போட்டிருப்பாரு. அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவருமே இதே ஆகணும் சொல்லியிருந்திருப்பாரு. ஏன் அப்பா சார் சொல்றீங்கன்ட்டு தயான் காண்டா இருப்பாரு. எனக்கு தெரியும், பர்சனலாக என்னுடைய பெஸ்ட் ஒர்க் இன்னி வரைக்கும் 1001 தான் எனக்கு தெரியும். பட் 1001க்கு வந்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயுமே வந்து ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. இது வந்து இப்போ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, ஆதி காலத்துல பிரச்சனை இருக்குது. சே சொல்லலாம், அவள் அப்படித்தான் ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினி இருக்காரு, நம்ம கமல் இருக்காரு, நம்ம ஸ்ரீபிரியாவும் இருக்காங்க. படம் பார்த்தோன்னா வந்து ஒரு சைடு வாங்கின படம் தான், ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது, கதை அந்த மாதிரி. ஓகேவா? பட் படமா பார்க்கும்போது ஒரு மெச்சூர் கண்டா இருக்கும், வித்தியாசமா இருந்திருக்கும். வழக்கமா ஒரு கமர்ஷியல் இல்லாம ஒரு வித்தியாசமான கதையை வந்து டேரக்டர் கொடுத்து இருப்பாரு. பட் அந்த படம் ஓடிச்சானா, படம் பெருசா ஓடல, படம் வந்து ஃபிளாப் தான். அது வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணாங்க அந்த படத்தை. கமல் ரஜினி இருந்துமே இந்த படம் பெருசா போகாது. அந்த டைம் வந்து ஒரு மருத்துவ விஷயம் தான். அந்த டேரக்டருக்குமே அடுத்த படம் கிடைக்காதுன்றது பெரிய கஷ்டமான விஷயம் தான். அந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான், ஒன்னு மது இன்னொன்னு மாது. பட்டை வச்சுக்கிட்டு தலைவன் போதெல்லாம் கொடுத்துருப்பாரு அந்த படத்துல. கேரக்டர் எல்லாம் இருந்திருக்கும். பட் எல்லாம் இருந்தாலுமே அந்த படம் வந்து பெருசா ஓடாதனால அந்த டைரக்டருக்கு அடுத்த படங்கள் பெருசா கிடைக்கல. அவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் எடுக்கல. அவரும் வந்து கால போல காணாம போயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு படைப்பு வரும்பொழுது அதுக்கான ஒரு மதிப்பையும் அதுக்கான விமர்சனத்தை ஒழுங்காக கொடுக்காம அப்போ உதாசனம் பார்த்ததான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த தமிழ் சினிமாவில். இப்போ நல்ல படம் வந்துச்சுன்னா தேட்டரை பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்து போய் தூங்காதீங்க. ஓகே ஓகேஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த படம் இது நான் கம்மியாக சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வேற என்ன படம்லாம் வந்து நல்லா ஓடிருக்க வேண்டிய படம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ படம் ஓடிருக்க வேண்டிய படம் ப்ரோ பட்டேங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மேபி பார்ட் 2 போடுறேன், அதாவது வந்து அந்த படங்களை பற்றி சொல்றேன். ஓகே ஓகேஸ், இதே மாதிரியான வேற வீடியோ போலாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சும்மா போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் வந்து இன்னும் நல்லா போகும். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து ப்ரோ நல்லா ஓடிருக்க வேண்டிய வீடியோ ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. அது இப்போ வீடியோ போடும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ நல்லா போகும். வீடியோ போகும்போது லைக் பண்ணுங்க, அப்போ நல்லா காட்டும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.